இன்றைக்கு ஒரு முக்கியமான அதிர்ச்சியான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். 2 வயசு பிள்ளையே 50,000 ரூபா காசுக்காக வித்திருக்கணும். அந்த வேண்டினாக்கள் 2 நோக்கத்தில் வேண்டினு சந்தேகப்பட்டினம். ஒன்றில் வேண்டி கொண்டு போய் இன்னொரு ஆள், அந்த விற்கப்பட்ட குழந்தையினுடைய அம்மா வந்து இன்னொரு நபரை 2ஆம் தரமாக இந்த நாட்டில் சரி உலகத்தில் பல இடங்களில் இந்த குழந்தைகளை சிறுவர்களை கடத்தி ஏன் அதுக்கு உழைப்பில்லாடி குறுகின வழிகள் இப்படி பணக்காரனை பார்த்து பிடிக்கிறது இல்லை இப்படியான விடுதுறைகளை பிடிச்சி அதுகளை சிங்கள சகோதர மக்கள்கிட்ட நாங்கள் நிறைய நல்ல விஷயம் படிக்கணும். மக்களே இதோட டிவோர்ஸுக்கு போன ஒரு ஆளுக்கு நடு ரோட்டில் வச்சு சாவச்சேரியில் மோட்டர் சைக்கிளில் வேறு அந்த வேகத்துக்கு கத்தியால் வெட்டுது. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான அதிர்ச்சியான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். இலங்கையில் இருக்கிறோமா அல்லது எங்கேயாவது நரகத்தில் இருக்கிறோமா அல்லது எங்கே இருக்கிறோம்ன்ட்டு கனவேருக்கு இப்போ டவுட் வருது. நாளுக்கு நாள் நடக்கிற சம்பவங்கள். வெறும் 50,000 ரூபா காசுக்காக ஒரு பிள்ளையை வித்திருக்கணும். ஒரு வடிவான இனியிலண்ட வடிவான ஒரு குழந்தை பொம்பளை பிள்ளையை வித்திருக்கணும். 2 வயசு பிள்ளையை 50,000 ரூபா காசுக்காக வித்திருக்கணும். என்னத்துக்காக விற்றவேன்னு பார்த்தா இவ்வளோதான் இதில் கண்டென்ட். என்ன விஷயம்ன்றா போதைக்காக வித்திருக்கணும். போதைக்காக வித்திருக்கணும். ஒரு மனுஷன்ட உடம்பில் அடிப்படை கட்டமைப்பில் களம் என்று சொல்கிறது. இந்த களம் தான் நிறைய அடிக்கினது. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னதுக்கு இதை வந்து இப்போ சொல்கிறீர்கள்? ஒரு சமூகத்தில் அடிப்படை கட்டமைப்பில் குடும்பம். என்னது குடும்பம்? நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று பாட்டே இருக்குது. இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் சரி வடக்கு சரி இலங்கையில் கேவலங்கட்டு போய் கிடக்கிறது வந்து இந்த குடும்பம் தான். குடும்பம் என்ற கட்டமைப்பே இல்லை, உடைச்சாச்சு. அப்போ வெறும் 50,000 ரூபாய்க்கு ஒரு பிள்ளையை வித்திருக்கணும். அதே அந்த போலீஸார் மீட்டு அந்த அயலவர்கள் எல்லாம் தெரியப்படுத்தி அந்த வேண்டினாக்கள் 2 நோக்கத்தில் வேண்டினு சந்தேகப்பட்டினம். ஒன்றில் வேண்டி கொண்டு போய் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு பிள்ளை வெறும் 50,000 இல்லை தான். எத்தனையோ பேர் பிள்ளை இல்லையண்டு இந்தியாவில் அங்கே இஞ்சேண்டு திரிகிறாங்க. எத்தனையோ பேர் ஒரு முள்ளில் காவடி என்று சொல்லி தொங்குறான். ஆண்டவனுக்கு பிரார்த்தனை செய்து எத்தனையோ நேர்த்தியெல்லாம் வைக்கணும், மொட்டை போடுறாங்க. அப்போ அவங்க வெறும் 50,000 ரூபாய்க்கு ஒரு பிள்ளையை வைக்க அவங்க இப்போ கொதிச்செலும்புறாங்க. இது என்ன இது? இந்த எவ்வளோ ஒரு கேவலங்கட்ட வேலை இது நடந்து கிடக்கண்டு. இந்த விஷயத்தை பற்றி கதைக்க போகிறேன். இதை விட தமிழர் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறது, சிங்கள சகோதர மக்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறேன்ற பற்றியும் கதைக்க போகிறேன். சில பேர் இந்த காணொலியை பார்த்துட்டு கடுப்பாவினமே, நிருபன் நீங்கள் நல்ல தமிழ் தேசிய அந்த பற்றி இருக்குதானே இந்த சிங்களவர் என்ன ஒன்று வாரீங்களேண்டு இப்படி நெச்சு தான் இந்த நாடே இப்படி கிடக்குது. அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல பண்புகள் எவ்வளோ இருக்குது, அதுகளை நாங்கள் கப்பி பண்ணணும். சரியா? இன்றைக்கும் நான் ஒரு சிங்கள சகோதரன் வீட்டை போய் ஒரு அலுவலுக்கு கொழும்பில் நின்றுட்டு ஒரு ட்ரைனிங்குக்கோ என்னதுக்கோ போய் வந்து அவன்கிட்ட பிள்ளை வந்து எங்கள்ட காலில் விழும். எங்கள்ட பிள்ளை ஒட்டி நின்று கதவு காலான்னு நின்று பார்க்கும் முதல் வேறு ஒரு வந்து நிற்கணும். நிறைய நல்ல பண்புகள் இருக்குது. அவை எப்படி லவ் பண்ணுறவை, அவை எப்படி பிள்ளைகளை வளர்க்குறவை, நாங்கள் எப்படி வளர்க்குறோம், 50,000 ரூபாய் கொண்டே விற்கிறோம். இதுகளை பற்றி இந்த காணொலியில் டீட்டெயிலாக கதைக்க போகிறேன்னு. ஒரு அருமையான காணொலி. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். கிளிநொச்சி மாவட்டத்தின் தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அந்த பிரதேசத்தில் தான் நடந்திருக்கு. 50,000 ரூபாய்க்கு ஒரு குழந்தையை வித்திருக்கணும். உள்ளால் எந்த காணொலியிலையும் நான் என்ன செய்கிறது அப்படியே விடாமல் ஒரு அடிமட்டங்கான அலசி ஆராய்வன் போய் என்னன்னு சொல்லி அந்த பிரதேசத்தை சேர்ந்த 4-5 பேருக்கு எடுத்து கேட்டேன். நான் நிறைய பேருக்கு கேட்ட ரீதியில் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் எடுத்து கேட்டேன். நான் உண்மையாக என்ன அங்கே நடந்த சம்பவம் என்னென்னு கேட்டான். என்ன சரி விளையலை கேட்கல, என்ன உண்மையாக அங்கே நடைபெற்றிருக்குது. அந்த விற்கப்பட்ட குழந்தையினுடைய அம்மா வந்து இன்னொரு நபரை 2ஆம் தரமாக திருமணம் முடிச்சிருக்காரு. அது அவருடைய உரிமை. அதை அவர் செய்யலாம் செய்யாமலாம், அது பிரச்சனை, அது இல்லை. இது இப்போ கௌரவ மன்றண்ட விவகாரங்கள் இருக்கிறதால கடுமையாக நாங்கள் சொல்லக்கூடாது. என்றாலும் ஒரு சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏனெண்டா ஒரு பேப்பரை வாசிக்கிறதுலும் பார்க்க, ஒரு ரைட்டப்பை வாசிக்கிறதுலும் பார்க்க, ஒரு வீடியோவில் இமோஷன்ஸ் கடத்தப்படும். அந்த அந்த கோபம், அந்த அறச்சீட்டம் அது கடத்தப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த கண்டென்ட்டே தவிர வேறு ஒன்றும் இல்லை. 50,000 ரூபாய்க்கு விற்றிருக்கிறா. என்னத்துக்கு விற்றேன்னு பார்த்தால், அந்த இப்போ புதுசாக திருமணம் முடித்தவர் வந்து சில மீடியாஸ் சொல்லுது, சரி என்று நான் சொல்ல வரையில் சில மீடியாஸ் எழுதியிருக்குது போதைக்கு அடிமையானவர் என்று சொல்லுது. சில மீடியாஸ் சொல்லுது ஒரு வெறும் ஃபோன் வேண்டுறதுக்காக விற்ற வேண்டும். என்ன இருந்தாலும் ஃபோனை வேண்டுறதுக்கோ அல்லது போதை வேண்டுறதுக்கோ எனக்கு தெரிஞ்சு ஃபோன் இல்லை, போதையாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் அதோ ரிலேட்டடாக வேலை செய்கிற ஒரு ஆள். எனக்கு தெரியும் அந்த நேரம் அது இல்லாட்டி அவன் என்ன செய்வினம்னு தெரியும். நானே பச்சையாக எத்தனையோ காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன். பிள்ளைன்ற காலத்தில் கத்திய வைக்கிறது, மனுஷின் கொடியை கொண்டு போய் விற்கிறது, அடகு வைக்கிறது, வீட்டு அடக்கிற சாமான்களை கொண்டு விற்கிறது, மோட்டர் சைக்கிளை விற்கிறது, அதுன்ற ஒரு அங்கே தான் பிள்ளையை விற்கிற அளவுக்கு இப்போ தமிழன் முன்னேறி இருக்கிறான். உண்மையாக எந்த ஒரு சிங்களவனும் இப்படி செய்ய மாட்டானே. நான் சொல்கிறேன், சிங்களவரோ முஸ்லீமோ உந்தல ரேஞ்சுக்கு இறங்குறது குறைவு. ஏனண்டா நிறைய கதைப்போம். கொண்டு போய் விற்க வலிக்கிட்டு இருக்கேன் வெறும் 50,000 ரூபாய்க்கு. அந்த அம்மா 2ஆம் தரமாக செய்த நபர் வந்து
அவற்றை மோட்டிவேஷனாக தான் இருக்கும் கட்டாயம். மோட்டிவேஷன் மட்டும் இல்லை, இப்போ நான் போதைக்கு அடிமையான ஆளண்டா, நான் இந்த தூளுகள் அடிக்கிறனான்டா நான் என்ன செய்வேன், என்னுடைய பாலியல் தேவைகளுக்கும் என்ற வேறு வேறு மோட்டிவேஷனுக்கும் என்ன பச்சையாக சொன்னால் கணக்கு விஷயங்கள் இருக்குது தானே, வேகங்கள் மண்ணாங்கட்டியல் மனசிக்காரிக்கும் பழக்குவேன் நான். அப்போ அவர்களுக்கும் அந்த சுயநினைவுன்றது, அந்த மூளையினுடைய மேற்பட்டை நான் எது சரி எது பிள்ளை என்று சிந்திக்கிற ஆற்றலை ஆண்டவன் கொடுத்த இந்த பகுதி வேலை செய்யாதுன்னு எத்தனையோ காணொலியில் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவர்களும் உடன்பட்டு இருக்கலாம், அல்லது இப்படி யோசிச்சிருக்கலாம், என்னென்று நாங்கள் திருமணம் முடிச்சிருக்கிறோம், இந்த பிள்ளையை சரிவில் சும்மா நாக்கால எல்லாம் கதைக்கலாம், நான் நிறைய ப்ராபபிலிட்டிஸை சொல்கிறேன், இது இருக்கலாம், இதாக இருக்கலாம்ண்டு. உண்மை போதையாத்தான் இருக்கும். என்ன விஷயம் வேண்டாம், இந்த பிள்ளை வளர்ந்து சாமந்தியப்படும், அதுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கணும், அதுக்கு ஒரு திருமணம் முடித்து வைக்கணும், அது இன்னொரு ஆளுடைய அடையாள சின்னமாக இருக்கும். அப்போ இது இருந்தால் பிரச்சனை என்றும் விற்க வலிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் 50,000 ரூபாய்க்கு விற்க வலிக்கிறது கொஞ்சம் அங்கேயே உதைக்குது இல்லையா? ஏனென்றால் இந்த நாட்டில் சரி உலகத்தில் பல இடங்களில் இந்த குழந்தைகளை சிறுவர்களை கடத்தி, ஏன் அதுக்கு தானே ஒரு வீடியோவே வந்திருக்கு, ஒரு ஃபைல் எல்லாம் வந்திருக்கு தானே, அங்கே கொண்டு போனால் அப்படி இப்படி என்று. அப்போ உலகத்தில் நடக்காத விஷயமாண்டா இல்லை, நடக்குது. என்ன செய்திருக்கலாம், உறுப்பு தானம் இல்லை விற்பனை செய்கிறதுக்கு கடத்தப்பட்டிருக்கலாம் மேபி, அல்லது என்னென்ன தேவைக்கோ அல்லது வளர்த்து என்னென்ன இடங்களுக்கு அனுப்புகிறோக்கோ கடவுளை சொல்ல வைக்க கடுமையாக கிடக்கு. என்ற மகள்கிட்ட வயசு அந்த குழந்தைக்கு பச்சை குழந்தை வித்திருக்கணும். நாங்கள் வீடு சரி எல்லாட்ட வீடும், அதாவது குடும்பம் உடைஞ்சிட்டுது, குடும்பம் உடைஞ்சதுன்ற விளைவுகள் தான் இந்தளவு. ஏனெண்டா எங்களுக்கு மற்றவனை பார்த்து சமூக ஊடகங்கள் இவன் நல்லா இருக்கிறான், இவன் இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டான், இவன் இந்த காரில் போகிறான், நானும் இதண்டோணும், என்ன இதண்டோணும் என்றா எதண்டோணும், காசு இல்லை, அப்போ எதண்டுவோம், கண்ட வழிக்கு தீய வழியில் இறங்குவோம். அதாவது நான் முன்னேறணும் கொள்ளணும்னு சொன்ன மோட்டிவேஷன் வந்து அதுக்கு உழைப்பு வேணும். உழைப்பில்லாடி குறுகின வழிகள், இப்படி பணக்காரனை பார்த்து பிடிக்கிறது இல்லை, இப்படியான விடுதுறைகளை பிடிச்சி அதுகள் என்ன செய்யும், வீட்டுக்கு இருக்கிற ஆக்களுக்கே ஆபத்தாக வருது. ஸோ வித்தாச்சு பிடிச்சாச்சு. அந்த ஒரு சிங்கள போலீஸ் பெண்மணி அந்த குழந்தைக்கு ஜோக்கர் தீத்துற காட்சிகளை நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பரிவாக அதை செய்கிறா. ஏன் நான் இங்கே வாரேன்டா, எங்களுடைய அம்மாக்களும் இருக்கணும், நல்லா பார்ப்பினோம், எங்களுடைய அம்மாக்களை மிஞ்சி ஒரு தரம் இல்லை. சிங்கள சகோதர மக்கள்கிட்ட நாங்கள் நிறைய நல்ல விஷயம் படிக்கணும் மக்களே. அவை எப்படியும் யூனிவர்சிட்டி லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 ரிலேஷன்ஷிப்பில் இருப்பினம், அதாவது ஒரு படிக்கணும் ஒரு பட்டையும் கதைப்பினம். அவைக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதை ஆரோக்கியமான முறையில் பிரிப்பினம். நேற்று பார்க்குறேன்னு ஒன்று மனசியோட டிவோர்ஸுக்கு போன ஒரு ஆளுக்கு நடு ரோட்டில் வச்சு சாவச்சேரியில் மோட்டர் சைக்கிளில் வேறு அந்த வேகத்துக்கு கத்தியால் வெட்டுது. இதுதான் தமிழனுடைய புத்தி. சிங்களவர்கள் அன்பாக தான் பார்ப்பினம். எங்களுடைய நாட்டுகளில் நடந்த நிறைய பிரச்சனைகளால் எல்லாம் விட்டுட்ட போட்டுது. அதை நீ வாழ்க்கையில் சேரவும் விட மாட்டாங்க, அது வேறு கதை. அது எங்களுக்கு தேவையும் இல்லை, நான் அரசியல்வாதியும் இல்லை. ஆனால் மக்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும். ஏனெண்டா அவங்க 2-3 லவ் பண்ணினாலும் பிரிஞ்சாலும் ஆரோக்கியமான முறையெல்லாம் பிரிவான். இப்போ நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன்டா, அவளோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுதுண்டா, அவள் போய் இன்னொரு ஆளை லவ் பண்ணுவேன், நான் போய் இவன் என்னோட இருந்த ஃபோட்டோக்களை லீக் பண்ணணும், இவாவுக்கு ஏதாவது ஊற்றணும், இவாவுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு அவங்க சிந்திக்கிறது இல்லை. இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணி முடிப்பாங்க. அது நார்மலாக லவ்ன்றது ஒரு அஃபெக்ஷன் வயதுக்கு வர்றது தானே, பிரச்சனை அது இல்லை. திருமணம் பண்ணி முடித்தா அந்த பிள்ளைகளோட கேர் இருக்குல்ல, எங்கேன்னு ஒன்று விதிவிலக்கு இருக்குது. மங்கள மாதிரி எங்கட சமூகம் குறைவேண்டு நான் சொல்ல வரையில, இனியிலோட டெடிக்கேஷன் அம்மாக்கள் எல்லாம் இருக்குது. பிள்ளைகளுக்காண்டியே வாழ்ந்து செத்து போங்கள் ஒரு நன்மதிமை அனுபவிக்காமல். அவங்கள்ட்ட படிக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேமிலி என்று போயிட்டா ஃபுல் டெடிக்கேஷன் பிள்ளைகளுக்காண்டி. பாருங்க, காரில் வந்து இறங்கினேன்னு, என்ன வாகனத்தில் வந்து இறங்கினேன்னு, பிள்ளைகளை பௌத்திரமாக கொண்டு திரியுங்கள், பௌத்திரமாக பார்க்குங்கள், பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான சாப்பாடுகளை உருட்டி கொடுக்குங்கள். அந்த மீனிங் ஆஃப் லைஃப், அர்த்தம் உள்ளதாக வாழுங்கள். நாங்கள் இப்போ இங்கே வடக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு 3-1 சொசைட்டி இப்போ வில்லங்கமாக மாறிட்டுது மக்களே. அப்போ அந்த மிச்ச 3-2 பற்றி நாங்கள் தைக்கிறோம், ஆரோக்கியமாக வாழ்கிற அவர்கள் பெட்டர். இந்த 3-1 பார்க்க அவங்க ஒரு பெட்டராக கொண்டு போகிறாங்க. போதைக்கு அடிமையாக இருக்குங்கிற சமூகம் 50,000 ரூபாய்க்கு விற்கிது கொண்டே பிள்ளைய. அவங்கள்ட்ட நாங்கள் நிறைய கொப்பி பண்ணணும். தாய் பாசம் இல்லை பிள்ளைகளுக்கு, பெற்றாருக்கும் பிள்ளைகளில் பாசம் இல்லை, காலில் விழுந்து கும்பிட்றதும் இல்லை. வீடியோக்கும் ஃபோட்டோக்காரன் சாமத்திய வீட்டில் இல்லை கல்யாண வீட்டில் கும்பிட சொல்ல மட்டும்தான் விழுகிறார்கள் இருக்குது. ஒரு சில நல்ல பிள்ளைகள் இருக்குது, நிறைய இருக்குது, இல்லையென்று நான் சொல்ல வரையில. 100% அது மாறணும். 99.9 எல்லாம் இல்லை, 100% அந்த பழக்கங்களை நாங்கள் கொப்பி பண்ண வேணும். சில வேலை எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் போச்சுதோன்னு தெரியாது, பிள்ளைகளையும் பார்க்க தெரியாது. 50,000 ரூபாய்க்கு விற்கிறது, அதை இனி கொண்டு போய் எந்த கோதாரி விழுவாங்கள்ட்ட அதை விற்றுருப்பாங்களோ. ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, நிறைய பேர் இதில் இமோஷன் ஆகின மாதிரி எனக்கு வந்த இமோஷன் வர காரணம் 4 வருடங்களாக எங்களுக்கு அந்த பிள்ளை செல்வம் இல்லை.
பிற ஒரு வைத்தியத்துக்கு நான் போகையில் அது இறைவனை பாடினதால் கிடைச்சது. நான் இதை காணொலிகளையும் சொல்லியிருக்கிறேன். இறைவனை பாடின சும்மா எல்லாரும் போய் படத்தில் கபாலி ஒரு ஆளுக்கு மேலே விழுந்து ரேப் பண்ணுவார், பிற அடுத்த நிமிஷத்தில் குழந்தை கத்தும். இதுதான் எங்களுக்கு இந்திய சினிமாவில் காட்டப்படுற விஷயம். உண்மையாக லைஃப் அதான் இல்லை. அப்போ சொல்ல வர விஷயம் அது அந்தந்த மாதிரி போனால் தான் சந்திக்கும். இல்லாதவனுக்கு தான் அதுடைய அருமை தெரியும். எத்தனையோ பேர் இவ்வளவோ டிப்ரெஷனில் இருக்கணும் தெரியுமா, குழந்தைகள் இல்லை எங்களுக்குன்னு சொல்லி இருக்கேக்க இவ்வளவு பேர் எவ்வளவோ தியாகங்கள் செய்கிறாங்க. நீங்கள் வெறும் 50,000 ரூபாய் கொண்டு உங்களுக்கு கிடைச்ச ஒரு செல்வத்தை, அது இன்னும் வடிவான குழந்தை, அதை வளர்த்தா நல்லா படித்து சிலவளவு ஒரு பெரிய லெவலில் பாட்டுக்காரியாக வந்து ஒரு படிப்பில் சாதனையாக வந்தால் அது இவ்வளோ பெருமையாக இருந்திருக்கு. சிலவளவு அந்த பிள்ளையை இதுக்கு உழைச்சி கொடுத்துருக்கோம். இந்த தரித்திரங்களுக்கு கொண்டே வித்திரிக்கணும். ஒரு பிள்ளையான முன்னுதாரண மக்களை இப்படியான ஆக்களையெல்லாம் மன்னிக்காதேங்க தயவுசெய்து. 4 வருஷமாக போகிற வார இடங்களில் முழிக்கலாது கிடந்த கதைகள். என்ன தம்பி என்ன நடுக நித்திர கொள்றதோ இப்படி கதைப்பினம், என்ன ஒன்றும் வேலை செய்கிறீங்களோ ஒன்று வினம், என்ன ஷோவுக்கு கொண்டு திரியிறியலோ மாடு மேரி என்று மனசிக்க கேட்பினம், எவ்வளவோ எல்லாம் கேவலப்படுத்துப்பினம். என்ன இன்னும் ஒரு விசேஷம் இல்லையோண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக இயலாது. என்னென்ன விதமாக கேவலப்படுத்தலுமோ அந்தெல்லாம் கேவலப்படுத்துங்கள். அப்படி இருக்க அப்படி எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதால் முன்னுக்கு சில பேர் சில ஃபங்க்ஷனுக்கு போகிறதே இல்லை. ஒரு வெறும் 50,000 ரூபாய்க்கு அந்த குழந்தையை வித்திருக்குதுகள். இது என்ன கட்டத்தில் நாங்கள் அதான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி நாங்கள் இலங்கையில் இருக்கிறோமா அல்லது அங்கே நரகத்தில் இருக்கிறோமா என்று என்னை சிந்திக்க வச்ச பதிவு இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் இதை பற்றி? என்ன இதுக்கு செய்யலாம், இதுக்கு என்ன செய்யலாம், இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்? எல்லாருக்கும் இப்போ 2 ஃபோன் கேட்குது, அதேமாதிரி எல்லாம் 2 கேட்குது அநே மனாக்களுக்கு. மற்றவனை கொப்பி பண்ணுறோம், நாங்கள் மற்றவனுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு போகிறோம், எங்களோட வருமானத்தை மிஞ்சின ஆடம்பரத்துக்கு போகிறோம். அதால் இப்படி செய்கிறோம். எல்லாத்தையும் விட இந்த தரித்திரம் இந்த போதை வந்து எங்களை பிடிச்சி தொண்டை பிடியாக பிடிச்சி வச்சுருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம் எனக்கு தெரியலை. போதை ஒழிக்கணும், குடும்பத்தை பழைய கட்டமைப்புகளுக்கு கொண்டு வரணும், மற்றவன்ற பிள்ளையை மற்றவன்ற வீட்டை என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு பிள்ளையை நீ ரோட்டில் நடந்து போகலாமோ தெரியல, பிஸ்னஸ்கான இறங்கி இருக்கிறாங்களே, நீ இறங்கி போனால் இப்படி இருக்கும். அதுவும் ஒரு தவம் இருந்து பெற்றவனுக்கு என்ன வரை கோவம் பெறும் அவன் பிள்ளையில தொட்டா. பிள்ளை சரியான ஒரு செல்வம் மக்களே, அது எல்லாருக்கும் அது அனுபவித்தவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு அது கிடைக்கும்னு சொல்லி. ஸோ இப்படி ஒரு செயல் நடந்திருக்குது. காரணம் குடும்பத்தின் கட்டமைப்பு உடைஞ்சது தான் மெயின் நோக்கம். குடும்பத்தின் கட்டமைப்பு உடைஞ்சது. அந்த ஏற்கனவே உள்ள உண்மையான அந்த பிள்ளையின் அப்பா இது தொடர்பாக சில வேளை காணொளி வடிவங்களில் தோன்றி எங்கேயாவது கதைக்கக்கூடும். நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் அப்படி ஒரு வீடியோ வர சான்ஸ் இருக்குது. அதையும் வெயிட் பண்ணுங்க. வரும் ஒரு அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மெயினான ஒரு இன்ஃப்ளூயன்சர்ன்ற சேனலில் அது வரும். கேளுங்க உண்மையாக என்ன இது நடக்குது, எங்களோட நாட்டில் என்ன நடக்குது. வெளிநாட்டில் இருந்து பார்க்குற உறவுகள் லண்டன், கனடா, சுவிஸ் கொஞ்சம் இந்த நீங்கள் ஒன்றுமே இங்கே கட்டிடம் கட்டி இந்த மக்களுக்கு வேறு பொருளாதார உதவி ஒன்றும் செய்ய வேண்டாம். பழைய உட்கட்டமைப்புகள் எங்களோட குடும்பம், முக்கியமாக குடும்பம்ன்ற கட்டமைப்பே உடைஞ்சிடுது நிறைய வீடுகளில். உங்களுக்கு தெரியாது, போரின் வடுக்கள், யுத்தத்தின் வடுக்களோ இல்லை அதனுடைய தொடர்ச்சியான வந்த விளைவுகளோ எல்லாருக்கும் ஒன்றாக இருக்க விருப்பம் இல்லை. டக்குன்னு பிரிஞ்சு போயினோம், ஏனோ தெரியாது. ஆடம்பரத்தை நோக்கி சொகுசு வாழ்க்கையை நோக்கி நகரினம். இங்கே பொருளாதாரம் அதுக்கு இடம் கொடுக்காது. அப்போ ஒன்றில் களவுக்கு போகணும், இல்லை அப்படி பிள்ளையை விற்கணும். உண்மையாக என்னென்ற ஆடம்பரம்ன்றதை தாண்டி மீனிங்க அர்த்தமுள்ளதாக என்னென்னு இருக்குதுன்றதை பற்றி கொஞ்சம் யாராவது ஒர்க் பண்ணுங்க. வெளியில் நின்று இதுக்குள்ள இருந்து ஒர்க் பண்ணால் எங்கட சனமே கேவலப்படுத்திடும். இதற்கு என் தேவையில்லாவே என்று கேவலப்படுத்திடும். ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு அமைப்பு ரீதியாக வேலை செய்ய வேண்டி இருக்குது. தனியாக இந்த அரச உத்தியோகத்தர்களையும் முன்னரங்கு உத்தியோகத்தர்களையும் மட்டும் நம்பி பிரயோசனம் இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? வெறும் 50,000 ஒரு பிள்ளையை விற்றால் என்ன செய்யலாம் என்றதையும் கருத்தாக பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.